ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 4/10/2022 புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் உத்திராடம் நட்சத்திரம் நிறைந்த நன்னாளாக இந்நாள் அமையப் பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் மிதுனம் ராசி நேயர்கள். ஆக மிதுன ராசி நேயர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் சற்றே நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் சூரிய பகவான் கன்னியா ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த சூரியன் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலாபலன்களை வழங்குகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஆக நம்முடைய தமிழ் பண்பாடு எந்த அளவுக்கு தலை சிறந்த பண்பாடு என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்முடைய பண்பாட்டில் சில விழாக்களை எடுத்து தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாரம்பரியத்தை காக்கும் பொருட்டு அதனை இங்கே வலியுறுத்தி சென்றார்கள். அந்த விதத்தில் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதனை உணர்த்தும் வகையில் வருகின்ற ஒரு அற்புதமான நிறைவான ஒரு அமைப்பு இந்த விழா. என்னது? இந்த ஆயுத பூஜை. செய்கின்ற தொழிலையே தெய்வமாக எண்ணி அதற்கு மரியாதை கொடுக்கும் பொருட்டு, அதனை கொண்டாடும் பொருட்டு, அதனையே தெய்வமாக நினைக்கும் பொருட்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா இந்த ஆயுத பூஜை. ஆக அன்பு நண்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்கின்றீர்களோ அந்த தொழிலை இன்றைய தினம் வணங்குவது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் சரஸ்வதி பூஜை, குழந்தைகளுடைய முதன்மையான கடமை படிப்பு. ஆக புத்தகங்களை எல்லாம் வைத்து பூஜையிட்டு மென்மேலும் சரஸ்வதி நமக்கு அருள்பாலிக்க வேண்டும் என குழந்தைகளும் வேண்டிக் கொள்ளுங்கள். செய்யும் தொழிலை வணங்கி அந்த தொழில் தாயினுடைய ஆசிர்வாதத்தையும் அரவணைப்பையும் பெறுகின்ற நாளாக இந்த நாள் 12 ராசி நேயர்களுக்கும் அமைகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து ராசி பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் வேலையில் நல்ல பெயர் பெறுவது மாதிரியான அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. எந்த காரியம் தொட்டாலும் அதில் உங்களுக்கென ஒரு தனித்துவமான இடத்தினை இன்றைய தினம் நீங்கள் பிடிப்பீர்கள். படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அத்தனை அமைப்புகளும் இன்றைய தினம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து கடன் கிடைப்பது மாதிரியான நாள். நீங்கள் கேட்பதை விட அவர்கள் கூடுதலாக கடன் கொடுப்பதற்கு இன்றைய தினம் தயாராக இருப்பார்கள். ஆனால் அளவுக்கு அதிகமாக வாங்கி நீங்கள் சிக்கிடக்கூடாது, ஏன்னா வட்டி கட்ட போகிறது நீங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சற்று மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் எதிலும் சற்று ரசனையோடு நீங்கள் செயல்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் அதனை சில மன மகிழ்ச்சியோடு செய்து அதனை கடந்து வருவீர்கள். அது மட்டுமல்லாமல் பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்களை எல்லாம், அதாவது விலை உயர்வான பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்ப்பது மாதிரியான நாளாகவும் இந்த தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்துவது மாதிரியான சிறப்பான நாளாகவும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்துவதற்கான அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளாக அதனை மாற்றுவது. உதாரணத்திற்கு பழைய வண்டியை கொடுத்து அதன் மீது ஒரு 30,000 கூடுதலாக கொடுத்து ஒரு புது வண்டியை வாங்குறது. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு மிக சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அதே போல் ஏதாவது சொத்துக்களை விற்கணும், அது இடம் விற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா ரேட்டே படியலை அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் அமர்ந்து பேசுங்கள். நீங்கள் கேட்கின்ற அமைப்புக்கு விலை வருவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள்.
கடகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மையான நாள். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த பயணங்கள் வந்தாலும் அந்த பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பயணங்கள் மூலமாக சிறு வருமானம் உண்டு. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் செய்து வருவீர்கள். குடும்பத்துடன் சென்று வருவீர்கள், அது ரொம்ப முக்கியமானது. குடும்பத்தின் வாயிலாக நல்ல மன மகிழ்ச்சி கிடைக்கின்ற அதி அற்புத நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. வருமானம் சற்று அதிகரிக்கின்ற வண்ணம் காணப்படுகின்ற நாள். கூடுதல் முயற்சி எடுப்பீர்கள். உங்களுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் ஏற்ப வருமானத்தை இன்றைய தினம் ஈட்டுவீர்கள். உங்களுடைய பேச்சில் நல்லவர் ஞானஸ்தர் என்ற ஒரு அற்புதமான அமைப்பு கிடைக்கும். கொடுத்த வாக்கினை இன்றைய தினம் காப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு இன்றைய தினம் யாரும் பெரிதாக மறுபேச்சு பேச மாட்டார்கள். வாக்கு சாதுரியத்தை பெறுவது மாதிரியான அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் அன்பு நண்பர்களே, எதிலும் ஒரு நம்பிக்கை பிறக்கின்ற நாள். இது நாள் வரையிலும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என தயங்கி கொண்டிருந்தவர்கள் கூட எதை வேண்டுமானாலும் செய்யலாம்னு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பும் மரியாதை கூடுகின்ற நாள். செலவுகள் தாங்க கொஞ்சம் அதிகரிக்கின்றது மாதிரியான நாள். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். எதை தொட்டாலும் செலவுகள், அதை தொட்டாலும் செலவுகள்ங்கிற மாதிரி வீண் விரயங்களை இழுத்து விடுவது மாதிரியான நாள். ஆக நீங்கள் என்ன பண்ணணும், கையில் பணம் இருக்குன்னா நல்ல விஷயங்களுக்காக, ஒரு பொருள் வாங்கிறதுக்காக, அப்படி இப்படின்னு ஒரு நல்ல விஷயங்களுக்காக அதனை செலவு செய்து சுப விரயங்களாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல லாபகரமான நாளாக அமையப்பெறுகின்றது. எந்த அளவுக்கு வருமானங்கள் இன்றைய தினம் உண்டோ கிட்டத்தட்ட அதை மிஞ்சும் அளவிற்கு செலவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இன்றைய தினம் அமைவதனால் எந்த ஒரு செலவையும் திட்டமிடலோடு செய்வது மிக மிக அவசியமானது. இல்லைனா அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடுறதுக்கான அமைப்பு உண்டு. இல்லை செலவு கையை மீறுறதுக்கான அமைப்பு உண்டு. வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அவ்வாறாக ஏற்படுகின்ற பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவற்றின் மூலம் சிறு சிறு லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். இரவில் உறக்கத்தில் நிறைய கனவுகள் வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு வருகின்ற நாள். தொழில் வியாபாரம்னு அத்துணை அமைப்புகளிலும் நல்ல லாபங்களை ஈட்டுவது மாதிரியான நல்ல லாபகரமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தாங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக முழு கவனத்தை செலுத்துங்கள். இவற்றில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு மேன்மையான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து அனைத்திலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்துவது மாதிரியான அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் உங்களுக்கென நல்ல தனிப்பட்ட சிறப்பினை ஏற்படுத்துவீர்கள். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உத்தியோகத்தில் பதவி உயர்வோ அல்லது நல்ல பெயர் கிடைக்கிறதோ, இல்லை முதலாளி கூப்பிட்டு பாராட்டுறதோ, இல்லை இன்றைக்கி ஆயுத பூஜை கொண்டாடுகின்ற பொழுது முதலாளி உங்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தொழில் உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய பெயரும் புகழும் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு சிறு சிறு ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். ஆக தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் ஏதேனும் இடமாற்றங்களை ஏற்படுத்தலாம், இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறலாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அட்டமாதிபதி தான் 9ல் இருக்கார். முதலாளிகிட்ட வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை அடுத்த வேலை கரெக்டாக கிடைக்குமாங்கிறத யோசிச்சுட்டு முடிவெடுக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்தவற்றிலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறோம். ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளை இந்த நாள் ஏற்படுத்துங்க. ஆக அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்கிடையேவும் சின்ன சின்னதாக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு. அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த பெரிய புதிய முதலீடுகளை தவிர்ப்பது இன்றைய தினம் சிறப்பானது. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும்
இன்றைய தினம் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நன்மைகளை வழங்குவது மாதிரியான நாளாக இருக்கும். ஏனென்றால் ஆத்மகாரகன் ராசியை பார்ப்பது சிறப்பு. பொதுமக்களிடையே இந்த அரசியல்வாதிகள், சமூக நல ஆர்வலர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களிடையே நல்ல பெயர் பெற்றுக் கொடுக்கின்ற, மக்கள் செல்வாக்குகளை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். தொழில் செய்கின்றவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய வரத்து அதிகரிப்பது மாதிரியான சிறப்பான நாள். கணவன் மனைவிக்கு இடையில மட்டும் கொஞ்சம் இந்த ஈகோ கிளாஸஸ் அதிகமாயிரும். அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சிம்மராசி நேயர்களுக்கும், விருச்சிக ராசி நேயர்களுக்கும், தனுசு ராசி நேயர்களுக்கும் தொழில் சார்ந்த யோகங்களை வழங்குகின்ற, தொழில் மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.